கோயம்புத்தூருக்கு இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு நம்ம நினைச்சவங்க கூட பார்த்துருப்போமா? கோயம்புத்தூர் மாநகர் ஐடி துறையிலே சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டுள்ளது. திரும்பிய இடமெல்லாம் மேம்பாலங்கள், திரும்பிய இடமெல்லாம் நூலகங்கள், திரும்பிய இடமெல்லாம் மக்கள் கூட்டங்கள், எண்ணற்ற வேலைவாய்ப்புகள். இதற்கு மத்தியிலே திரு மயில்சாமி, இஸ்ரோ முன்னாள் தலைவர் திரு மயில்சாமி அவர்கள் ஒரு அப்டேட் செய்திருக்காருன்னா உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும். இஸ்ரேலினுடைய சந்திராயன் மாதிரி வடிவத்தை திறந்து வைத்திருக்கார். இது எண்ணற்ற யூனிவர்சிட்டிகள், டீம்டு யூனிவர்சிட்டிகள், பிஹெச்சி, கற்பகம், ஹோம் சயின்ஸ், அவினாசிலிங்கம், பாரதியார், எண்ணற்ற யூனிவர்சிட்டி மாணவர்கள் முன்னேற்றத்துக்காகவும் அறிவுத்திறன் மேம்படும் அவர்கள் தினந்தோறும் நினைத்த போதெல்லாம் விசிட் செய்து இந்த இஸ்ரோவுடைய டெக்னாலஜியை தெரிந்து கொள்ளும்படியாக திரு மயில்சாமி அவர்கள், முன்னாள் இஸ்ரோ தலைவர் அவர்கள் திறந்து வைத்திருக்கார். இது கோயம்புத்தூர் மாநகருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. இங்கே எண்ணற்ற மக்கள் தினந்தோறும் தொழிலுக்காக புதிய புதிய நிறுவனங்களே சேர்கிறார்கள். புதிய புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைகின்றன. இது உலக அளவிலே மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக கோயம்புத்தூர் மாநகரம் உருவாக்கி கொண்டுள்ளது. இந்த சமயத்திலே திரு இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் திரு மயில்சாமி அவர்கள் கரங்களால் இந்த சந்திராயன் மாதிரியுடன் சிலை ஸ்டேட்டஸ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் பல சாதனைகள் சிலைகளாக கோயம்புத்தூரிலே நிறுவப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மக்களுக்கு பெருமை, கோவைக்கு பெருமை. தினம் தினம் நமது சேனலின் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.